வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிமர் வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் செய்தி. சென்னையில் மேடவாக்கம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் 2 சப்பாத்தி சாப்பிட்ருக்காரு. ஒரு சப்பாத்தி 25 ரூபா, 2 சப்பாத்தி 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக சிலிண்டருக்கு 7 ரூபா 50 பைசா கேஸ் பயன்படுத்துகிறோம்ல, அதுக்கு தனியாக சார்ஜு 7 ரூபா 50 பைசா சிலிண்டருக்கு. அப்போது 2 சப்பாத்திக்கு 50 ரூபா, எரிவாயுவுக்கு 7 ரூபா 50 பைசா, அதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 58 ரூபா பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கடை நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் கேஸுக்கு தனியாக வசூலிக்கலாம்? எல்லாம் சேர்த்து தானே நீங்கள் சப்பாத்திக்கு சார்ஜ் பண்ணுறீங்க. கேஸ் சிலிண்டருக்குன்னு தனியாக நீங்கள் போடக்கூடிய சார்ஜ் விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் கொந்தளித்து பேசியிருக்காரு. நிறையா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி வசூலிக்கப்படுது. ஒரு வடை 30 ரூபா 40 ரூபா, 2 இட்லி 60 ரூபா, காஃபி அன்னபூரணா, கோயம்புத்தூரில் அன்னபூரணாலெல்லாம் எவ்வளவு காசு தெரியுமா? இதில் இந்த நிலைமையில் கேஸ் சிலிண்டருக்கு தனியாக சார்ஜ் போட்டால் விளங்கிடும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போது மிடில் ஈஸ்டில் சண்டை நடக்குது. இந்தியாவில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை, எல்பிஜி சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு இல்லை. இந்தியாவில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் பொய்யை பரப்புனாங்க. மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ வாயவே திறக்கலை. கடந்த ஒரு வார காலமாக எதிர்கட்சிகள் வாயவே திறக்காமல் சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. இப்போது இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சண்டையை பயன்படுத்தி புதுசாக பில்லில் கேஸ் சிலிண்டருக்கு தனியாக ஒரு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்தை ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே சண்டை, ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு உலகளவில் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சண்டை முடிவுக்கு வந்து எல்லாமே நார்மலாக, இப்போ இந்தியாவில் நார்மலாக தான் இருக்குது, உலகளவில் எல்லாமே ஸ்மூத்தானால் கூட இப்போ திணிக்கக்கூடிய ஹோட்டல்ஸு இந்த சண்டைக்கு அப்புறமும் எல்லாம் சுமூகமானதுக்கு அப்புறமும் திணிக்க தான் செய்வாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மக்களும் இப்போ கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா சரி அது உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சாப்பாடுக்கு சார்ஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு, காய்கறி விலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் தோசைக்கு இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படுது. அதையும் வாங்கிட்டு சிலிண்டருக்கும் தனியாக காசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதாவது ஒரு பெரிய விதிமீறல். டெஃபினட்டாக எந்த ஹோட்டல் நிர்வாகம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த ஹோட்டல் நிர்வாகத்தின் மீது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்து. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திமுக கூட்டணியில் பிசிகா எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இருக்கா? ஃபேஸ்புக் லைவில் திருமாவளவன் புலம்பியிருந்தார். திமுக கூட்டணியில் சொற்ப தொகுதிகளே கிடைக்குது, டபுள் டிஜிட்டில் தொகுதிகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன், ஆனால் சொற்ப தொகுதிகள் தான் கிடைக்குது. கட்சி ஆரம்பித்து 25 வருடங்களுக்கு மேலே ஆகியும் தொகுதிகளுக்காக இன்னும் கெஞ்சக்கூடிய நிலை நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருந்தார் திருமாவளவன் அவர்கள். ஆக்சுவலாக திமுக கூட்டணியில் 12 தொகுதிகளை திருமாவளவன் டிமாண்ட் வச்சிருக்காரு. 12 தொகுதிகள் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சிருக்காரு. 12 அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்திருக்காங்க திமுக. 6 தொகுதிகள் போன தேர்தலில் தந்தோம், இந்த தேர்தலையும் 6 தொகுதிகளில் போட்டியிடுங்க. கம்யூனிஸ்டெல்லாம் பாருங்கள், போன தேர்தலை விட இந்த தேர்தலில் தொகுதியை குறைச்சி கொடுத்துருக்கோம். சைலண்டாக வாங்கிட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு அதே தொகுதியை ஒதுக்குறோம். மதிமுகலாம் 4 தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு மதிமுகவுக்கு. அதில் 3 உதயசூரியன் சின்னத்தில் போட்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க மதிமுக. உங்களுக்கு போன தேர்தல் மாதிரியே இந்த தேர்தலையும் 6 தொகுதிகள் ஒதுக்குறோம், உங்களுடைய சின்னத்திலே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. இல்லை முடியாது 8 தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு. சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இந்த வடிவேல் பார்த்தீங்கன்னா தேங்காய் கடை வச்சுருப்பார். ஒரு மொட்டையன் பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்க வருவார். இவர் விலை கேட்பார். வடிவேல் 10 ரூபான்பார், இந்த மொட்டையன் 5 ரூபாய்க்கு கொடு அப்படின்பார். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். வடிவேல் 9 ரூபான்பார், இவர் 6 ரூபான்பார். வடிவேல் 8 ரூபான்பார், இவர் 7 ரூபான்பார். வடிவேல் அடுத்து 7 ரூபான்பார், இவர் பார்த்தீங்கன்னா சரி 6 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூட்டன் அடிப்பார். அது மாதிரி 8 தொகுதியை கொடுங்க அப்படின்னு திருமாவளவன் கேட்டதுக்கு 7 தொகுதி ஓகே அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. இப்போது திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இல்லை 8 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடாப்பிடியாக இருந்ததுனால 8 தொகுதிகள் விசிகாவுக்கு ஒதுக்க திமுக முன் வந்ததாக சில செய்திகள் பரவுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டி இந்த தொகுதியில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் செய்திகள் பரவிக்கு இருக்கு. பழனியில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடி செய்தி பரவுனுச்சு. பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி. சட்டப்பேரவை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் திமுகவுடைய கூட்டணி 50% மேலே ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. அதில் பாராளுமன்ற தேர்தலில் 60% மேலே ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி.
அப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று பழனி தொகுதி. அந்த தொகுதியை அண்ணாமலைக்கு கோர்த்து விட பார்க்குறாங்களா? அண்ணாமலை சட்டப்பேரவைக்குள்ளே நுழையவே கூடாது அப்படின்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்களா? என்னதான் இருந்தாலும் அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தானே, திமுக மாதிரி தானே அதிமுகவும். அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காரு. அதனால அண்ணாமலையுடைய வளர்ச்சியை, அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிறத தனிப்பட்ட வகையில் என்னதான் கூட்டணியாக இருந்தாலும் இபிஎஸ் விரும்ப மாட்டார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சாங்க. பழனி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருந்துச்சு. இப்போ பல்லடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிக்கு இருக்கு. கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டும்தான் பாஜகவுக்கு கொடுக்க அதிமுக முன் வந்திருக்காங்க அப்படின்னும், அதனால பல்லடம் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடட்டும் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்களாம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியாக தான் பல்லடம் தொகுதியும் வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 76,000 வாக்குகள் அண்ணாமலை வாங்கியிருந்தார். திமுக வேட்பாளர் 1,14,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். பாஜகவினர்களுடைய கருத்து கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் ஒன்று அண்ணாமலைக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறதான் பாஜகவினர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேக்சிமம் அண்ணாமலை கேட்கக்கூடிய தொகுதியை டெஃபினட்டாக அதிமுக ஒதுக்கிறோம். இல்லைன்னா பாஜக மேலிடம் தலையிட்டு டோஸ் விடுவாங்க. டெஃபினட்டாக அண்ணாமலை கேட்கக்கூடிய தொகுதியில் தான் அண்ணாமலை போட்டியிடுவார். வெயிட் பண்ணலாம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர காத்திருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.